ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்டா 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 அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கட்டப்பை கருப்பியை விட்டுட்டு வீடு பிடிச்சி நம்ம எல்லாம் குடும்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட்றதும், நீ வந்துரு நம்ம எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்றதும் மக்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, இவன் எத்தனை பேர்கிட்ட மேய்ஞ்சிருப்பா, இந்த ஆள் எத்தனை பேர்கிட்ட மேய்ஞ்சிருப்பான், மேய்ஞ்சதை கண்டு தான் மேய்ஞ்சவளை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியுதா? அப்படியே பாண்டிச்சேரியில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். ஏன்னா சுகையில் கழட்டி விட்டாச்சு. இப்போ சுகையில் கிடையாது, வேற ஒருத்தன். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொம்பளைய நீ என்னென்ன பேசுகிறியோ அத்தனை கருமாமே. ஏன்னா தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்னே கொள்ளுங்கிற பழமொழி. இப்போ அப்படி கிடையாது. அரசன் மெதுவாக தான் கொள்வான், தெய்வம் அன்னைக்கே கொண்டுரும். புரியுதா? கர்மா வந்து உடனே காட்டிடும். நீ பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டுன்னு சொல்லி நீனும் எப்படியோ திரிஞ்சவளை கொண்டு இந்த சூர்யா மாதிரி நம்மளை திருத்தி வச்சு போடுவோம்னு நீ நினச்ச. புரியுதா? எல்லா பொம்பளையும் வந்து நான் தான் பழமொழி சொல்கிறேன் அடிக்கடி, வறுமைக்கு போகிறவளோ கஷ்டத்துக்கு போகிறவளையோ திருத்தி போடலாம். என்கிட்ட 3 நேரம் சோறு கிடச்சாலும் சரி, ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சாலும் சரி, அதை பார்த்துட்டு வாழ்ந்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாடுங்க. ஆனால் அந்த நம்ம இப்போ அரிப்புக்கு போடுறதும் விதவிதமாக சாமானு பார்க்குறவளுக்கு எப்படி தெரியுமா? என்னதான் நீ திருத்தினாலும், என்னதான் நீ கேட்டால் பூட்டி சாவி எடுத்தாலும் அடக்கவே முடியாது. ஏன்னா உன் அரிப்புக்கு நீ ஆள் ஆகலை. நானாக கட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கோ இல்லையோன்ட்டு பேசாமல் இருக்கேன். இவன் அரிப்புக்கெல்லாம் நல்லா 6 அடி வேணும், அப்போ தான் அரிப்பே அடங்கும். அதனால தான் ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த சரத்து வர எங்கே போயிட்டேன் தெரியல, கொஞ்ச நாள் ஆளாக காணாம். சரியா? அதனால் வந்து சுகையில் கூட லவ் பண்ணுறவ சுகையில் தேடி வந்து இலங்கைக்கு போயிருக்கணும், இல்லை அவன் இங்கே வந்திருக்கணும். அது என்னடா 2 கட்டானா பாண்டிச்சேரியில் ஒரு ஆளை பிடிச்சாச்சா? அதான் பாண்டிச்சேரி நம்ம உதயகுமார். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கப்பல்கார மாமா. மறந்துட்டீங்களா நீங்கள் எல்லாரும்? உதயா உதயா உளறுகிறாய் அப்படின்னு சொல்லி அக்கா போட்டுச்சுல்ல அந்த வீடியோ. இதில் நான் என்ன கருத்து சொல்ல வர்றேன்னா, நானும் 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா டென்ஷனாக நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா ஏதுலண்ணா. அதுக்கப்புறம் என்னை நானே இந்த போதை அடித்தோன்னா தெளியும் பாருங்கள், அந்த மாதிரி அந்த இதில் இருந்து நானே நான் தெளிச்சுக்கிட்டேன். அதாவது என்னை நானே தேர்த்திக்கிட்டேன். அதாவது அப்படியா சார், ரைட், ஓகே, நீ வாட்டுக்கு நீ உன் பாதையில் போ, நான் வாட்டுக்கு என் பாதையில் போய்கிட்டே இருப்பேன். எங்கே வந்து நிற்க தெரியுமா? கடைசியில் அங்கிட்டு அவளை ஒரு பக்கத்து போயிடுவா, நானும் ஒரு பக்கத்து போயிடுவேன். நடு வீட்டுக்குள்ள உங்கள் அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அம்மா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அப்படின்னு சவர்ணி சாமா பாடுற மாதிரியும், அப்புறம் வந்து வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு சிரிக்கவும் வசதி இல்லை, வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது அப்படின்னு நீ பாட போகிற. இதுதான் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? நான் வாடுக்கு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அடியோ புடியோ அதுவோ இதுவோ அப்படின்னு போய்கிட்டே இருந்தேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்காத வரைக்கும் ஆக்க பொங்க திங்க கொடுக்க படுக்க ஊர் சுத்த 4 காசு சேர்க்கணும் அந்த மைண்டுக்குள்ளே போவேன். ஆனால் லைஃப்பை யோசிச்சிட்டேன்னா எதை பற்றியுமே நான் கவலையே பட மாட்டேன். நேற்று நான் இருந்ததுக்கும் இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கேன், என் காலையில் கூட தான் வீடியோ போட்டு வந்தேன். அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா வந்து நேற்று ஷார்ட்ஸ் போட்டோன்னா நான் பார்க்கவே இல்லைண்ணே. யார் இந்த பண்ணாடை என்னென்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாதா? டேய், இவனை மாதிரி எத்தனை முளை மாதிரி முடிச்ச வைக்க நான் பார்த்துருப்பேன், என்ன மாதிரி எத்தனை முளை மாதிரி முடிச்ச வைக்க இவன் பார்த்துருப்பா, எத்தனை சாமான அவள் பார்த்துருப்பா. 3 பேர் என்ன லேசுப்பட்ட ஆளுகளா? யாரும் கிடையாது. அங்கே போய் உட்காந்தானே நீ வீட்டுக்கு வேணா, ஏன் அவன் வீட்டுக்கு வரலன்னா நீ போ மூடிக்கிட்டு. ஏய் போடா வெண்ண கூத்தியாவுக்கு உட்காந்துக்கிட்டு கூச்சா தூக்கிறத விட்டுட்டு போய் பெத்தப்படிக்கு சமைச்சு கொடு, போய் குடும்பத்தோடு சுத்தம் பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு இடமா பிடிங்க. இப்போ 4 பேர் இருக்கீங்களே, அந்த சின்ன பையன் இருக்கியா, மருமக இருக்குது, மையா இருக்கியா, நீ இருக்கீங்கள, போங்க ஆளுக்கு ஒரு ரூமாக எடுத்து சுத்தம் பண்ணி குப்பை கூடை என்னென்ன கிடக்க எல்லாத்தையும் வெளியே போடு. கூட மாட ஹெல்ப்புக்கு வேணுமா உங்கள் அத்தை மகளையும் கூப்பிடு. அவன் அந்த பீடை ஒழிஞ்சிட்டான்னு சொல்லி வீட்டை பிடாயும் போட்டு கழுவு. அவனுக்கு போயிட்டால ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை 4 வருஷமாக சரத்து கூட போய் வாழும்போது அவன் என்ன பொட்டாட்டி கூட வாழாமல் இருந்தானா, புள்ள வளர்க்காமல் இருந்தானா, இந்த சின்னவன் சோறு திங்காமல் இருந்தானா, இல்லை வேலை வீட்டுக்கு போகாமல் இருந்தானா, இல்லை நீ தான் கூத்தியா கூட வாழாமல் இருந்தியா? அவன் வாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கல்ல. இப்போ மட்டும் என்ன அப்படியே பொங்குற? என்ன அந்த சின்ன பையன் விவரம் தெரிஞ்சிச்சு அதனால கேட்பேன். அவனும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க பாட்டிமா இருக்கேன், யார் அவங்க அம்மாவோட அம்மா, எங்கள் இதில் அம்மா வச்சுப்பாங்க, அந்த பாட்டிமாவை வந்து போக வர வைக்க அப்படிங்கும்போது அவங்கள இனிமேல் அவங்க கேரக்டரை மாற்றிக்குவாங்க. பேரனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து இனிமேல் குடும்பமே இனிமேல் அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதியாக போவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. சின்னவனா அவன் வாட்டுக்கு வேலைக்கு போய் அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்கான். இல்லையா நீயா போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவி, அழகாக போறியா, என்ன வேணும் சமைச்சு கொடு செஞ்சு கொடு. பேரனோட காலையிலே அதை தான் சொன்னேன், நல்லபடியாக இரு. ஏன் அவன் இருக்கிறப்ப தான் அந்த வீட்டுக்கு போகணுமா? அவன் இல்லாதப்போ உனக்கு பேரன் நினப்பு வராதா? சரி நான் திருச்செந்தூர் போகிறப்ப அம்மாவை வச்சு அப்படியே
ஒட்டி போ என்னமோ ஒரு பாட்டு பண்ணிய திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா ஒட்டி போன உடம்ப பார்த்து உசுர வச்சு காத்திருப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணில. இப்பெல்லாம் மட்டும் கறி மீன் மட்டன் பிரியாணி சுக்கா அது இது எல்லாம் திங்கும் போது குற்றாலத்தில் போய் தின்னமே விதவிதமா 3 கிலோ கறி மீன் வாங்கி திங்கும் போது தாயோட நினப்பு வரல, வீட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கும் போது தாயோட நினப்பு வரல, கூமாப்பட்டியோட சேர்ந்து கும்மானம் அடிக்கும் போது தாயோட நினப்பு வரல, எல்லா இதுவும் வரும்போது தாயோட நினப்பு வரலையே. உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து உன் தாய் போட்டாவை எடுத்து வச்சு அழுது வீடியோ போடலாமே. ஏப்பா நான் கூட இருந்தால் மட்டும் தாய் நினப்பு வரமாட்டேங்குது, போனால் மட்டும் தாய் நினப்பு வருது. ஏன் அங்கிட்டு அவனு இப்படி போயிட்டா ஊர் மேலே கண்டவனை பிடிச்சிக்கிட்டு இங்கே அதாவது ஊர் மேலே போனவனை திருத்தி கொண்டு வச்சு இன்றைக்கி அப்படியே பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஊர் மேலே போடுறவனை திருத்தலாம் 23 வருஷமாக திருத்தி பார்த்தேன். அது திருந்தாத ஜென்மம்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்று சொல்லவா, இப்போயே அதைத்தான் சொல்கிறேன். 20லேயே ஊர்னது, அதாவது 50ல் ஊர்னது ஆயுசு முடிகிற வரைக்கும் திருந்தாது. புரியுதா? இப்போ நாங்களாம் இருக்கிறோம். நான்லாம் நினச்சேன்னா என்ன காதல் பண்ண ஆள் இல்லையா, இல்லை காமத்தை காட்டால் இல்லையா, நமக்கு அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் பசங்களோட மைண்டுக்குள்ளே போயிருச்சு. இனிமேலாம் எனக்கே காதல் இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது உக்காந்துக்கிட்டு அப்படியே கூப்பிடவும் அப்போ இன்னும் 100 பேர்கிட்ட மேய்ச்சிட்டு வந்தாலும் நீ கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்த தான் போகிறேன். ஒரிஜினல் அக்மாருக்கு மார்க்கு முத்திர மாமா பயங்கரத்தை கரெக்டாக காமிக்கிற. அவள் ஊர் மேலே போனவ தான், அவளும் ஒரு தேனாதான் அப்படிங்கிறத அவள் கரெக்டாக காட்டுறா. கடைசியில் இதெல்லாம் எப்படி தெரியுமா நான் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு மாதிரியாக இப்படிலாம் இருந்தேன். ஆனால் தெளிவாக இருக்கேன். இனிமேல் என் மைண்டை மாற்ற யாருனாலே முடியாது. காலைல வீடியோ போட்டியான் ஏதாவது கேட்டேனா, என்னடா இப்படி போட்டால் முன்னே கூட வந்தா என்னடா எதுடான்னு கேட்பேன். இனிமேல் சீந்த கூட மாட்டேன். புரியுதா? எனக்கு தேவை நான் வீடியோ போடணும், போட்டால் தான் நான் கடனை கப்பி அடைக்க முடியும். சீக்கிரமே நான் வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். காரில் ஏற மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் வாயிலனா உதாரணம் தெந்தால் மேலே சோத்துக்கு ஒரு உருட்டு, குழம்புக்கு ஒரு உருட்டு, கறிமீனுக்கு ஒரு உருட்டு, காசு பணத்துக்கு ஒரு உருட்டெல்லாம் நான் உருட்ட மாட்டேன். அதே மாதிரி சீக்கிரம் கடனை கட்டணும். ஒரு வீடை பார்த்துட்டு அழகாக இந்த காலேஜ் போகிறதுக்குள்ளேயோ இல்லை காலேஜ் முடித்தோ அழகாக என்னோடய ரூட்டு கடனை அடைக்கணும், ஒரு வீடை வாங்கணும், பிள்ளைகளோட போய் செட்டில் ஆகணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் என் லைஃப். நீ எங்கே கூட வேணாலும் போய் வாழ்ந்துக்க, யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்க. காலையில் சொன்னதான் நான் இப்போயும் சொல்கிறேன். நியூ இயருக்கு நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன், ஒன்று வீடு இல்லை வாடிப்பட்டியில் சர்ச்சு, வேறு வேளாங்கண்ணி போகிறது வைக்கிறது பண்ணுறது குடும்பத்தோட. இனிமேல் குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையாக நான் சொல்லிக்கிறேன். திலீப்பா, கோகுல், நாங்கள் 3 பேர் தான். வர்றியா, இருக்கிறியா, நீ கொடுக்குற காசுக்கு சோரம்பில் ஆக்கி போடுறேன், சாப்பிடு. உனக்கு குடிக்கணும்னு தோணுதா குடி, இல்லை உனக்கு ஜல்சா பண்ணணுமா வா பண்ணு, போய்கிட்டே இரு. 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று. நீ என்னையை பொறுத்த வரைக்கும் நீ வாடகை புருஷன் கூட கிடையாது. என்கிட்ட படுக்க வந்த ஒரு கஸ்டமர். சரியா? உன்னையெல்லாம் எப்படி குத்தணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேசக்கூடாது. ஒரு வார்த்தை ஒருத்தவங்களை எவ்வளோ ஆணித்தரமாக குத்துங்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் நீ பேசின வார்த்தை எனக்கு எவ்வளோ குத்துவோம் காயப்படுங்கிறது. இனிமேல் நான் பட்ட இன்பங்கள் யாவும் அனைத்தும் உனக்கே அப்படிங்கிற மாதிரி இனிமேல் என்ன சொல்கிறேன், ஆற்றால் நீ பொண்டாட்டி கூட போனான்னா, பொண்டாட்டியை பல பேருக்கு கூட்டி கொடுத்தான்னா, கூட்டி கொடுத்து உட்காந்து சம்பாரிச்சான்னா, இல்லை அதிலே வச்சு சோறுதுன்னா எனக்கு என்ன? நீ யார்? எனக்கு நான் தாலி கட்டினியா? ஏதாவது ஒன்றா கிடையாது. அந்த மைண்டு செட்டுக்கு நான் வந்துட்டேன். நீ சாதாரணமாக போய் ஷார்ட்ஸு கூட போடு. ஏன்னா இனிமேல் தான் நான் சூர்யாவோட ரூபம் தெரியும். நல்லா ஷார்ட்ஸு போடு, வீடு வாடகைக்கு பிடிச்சி வைக்கிறியா வெய்யி. ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டில் அடுத்து போய் வீடு பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த 11 நாள் வர்றாங்க, வீட்டுக்குள்ளேயே நான் அடைச்சி கிடக்க முடியாது. இந்த அங்கிட்டு கிடந்துட்டு அது கத்துது, எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன், வைக்க மாட்டேங்கிறேன். எங்கள் அம்மாவில் போய் ஒரு 2000-3000 முடிச்சு வீட்டை பிடிப்போம். இங்கே 4 நாளைக்கு இருப்பேன், அங்கே போய் 4 நாளைக்கு இருப்பேன். எங்கள் அம்மா ஊர், என் சொந்தம் பந்தம் சுருத்து அப்படி சொல்லி இதெல்லாம் நடக்காமல் பேசுவேன்னு நினைக்கல. ஒன்றா நடத்தி காட்டுவேன். அப்போ தான் உங்களுக்கு சூர்யா யாருங்கிறது தெரியும். திருச்செந்தூர் மேட்ரு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இதே தான் என்னைக்கு நான் காலை தூக்கி போயிட்டேனோ அதுக்காட்டி கண்டவனுக்கு போய் காலை வைக்கிற அளவுக்கு கேவலமான வாழ்க்கையில் நான் வாழ மாட்டேன். காலை தூக்கி திருச்செந்தூர் போயிட்டல, அடுத்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். அழகாக நீ இப்பயும் சொல்கிறேன், எதுக்காக வந்தியோ படுக்கிறதுக்கு தானே நீ வச்சுருக்க, அந்த வேலையை மட்டும் பார். சரியா? உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவு சம்மந்தம் எதுவும் இல்லை. உனக்கு முடியலையா சுடுதண்ணி வச்சு கொடுக்கணுமா, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கணுமா, எனக்கு முடியலையா நான் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன். பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நல்லது கெட்டது காலேஜுக்கு போகணுமா, ஒன்றும் பிரச்சனை. நீ காலேஜுக்குலாம் வரணுங்கிறத நான் கவலையே படலை. என்ன படித்தவங்க எல்லாருமே தான் பிள்ளைய போய் காலேஜ் சேர்க்குறாங்களா? எனக்கு படிக்கவே தெரியாதனால அங்கே இருக்கிற டீச்சர் வாத்தியார் யார்கிட்ட கேட்பேன். என் தங்கச்சி இருக்கா, எத்தனையோ படித்த சகோதரிகள் இருக்காங்க, எப்போ இதை என்னப்பா பண்ணலான்னு கேட்டால் அவங்க அழகாக சொல்லுவாங்க, டீச்சர் அங்கே போய் இருக்கிற டீச்சர் வாத்தியார்ட்ட கேட்டுக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பெண்ணு தனியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டா,
சரியா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் என் ரூட்டில் இப்போ என்னென்ன தேவையோ அவங்களுக்கு காலேஜுக்கு என்னென்னவோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவன் கோயம்புத்தூரில் படிக்கிறேன்னு சொல்கிறானா, அழகாக கோயம்புத்தூரில் நமக்கு தெரிஞ்ச காவியாப்புல இருக்குது, ஒரு வீட்டை பிடிக்க சொல்லுவோம். அழகாக போவேன், இங்கே ஒரு வாரம் இருந்து வச்சு வீடியோ போடுவேன். அங்கே போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து துணிமணி துவச்சு கொடுத்து என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் வச்சு அவங்கள வச்சு ஒரு வாரம் வீடியோ போடுவேன். இனிமேல் இந்த 4 மாதம் கேப்பு அவ்வளோதான் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. அதுக்கப்புறமெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அவனை போய் பாதி நாள் பார்ப்பேன், பாதி நாள் வீட்டில் இருப்பேன், பாதி நாள் திருப்பா கோகுல்கிட்ட இருப்பேன், பாதி நாள் இங்கே இருப்பேன். ஓகேவா? என் லைஃப்பை இப்படி தான் கொண்டு போக போகிறேன். இனிமேல் பாருங்கள் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். சரி, சூர்யா வந்து அவள் ரூட்டில் கிளியராக போய்கிட்டு இருக்கா, அவள் புள்ள தான் அவள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறேன். ஏன்னா நம்ம பிச்சைங்கிறது எதில் வேணாலும் எடுக்கலாங்க. இந்த அன்பு பாசத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? அதாவது பேசி கேவலப்பட்டு அசிங்கப்படுறத விட பேசாமல் இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? அதனால் ஷார்ட்டாக தான் என்னால் வீடியோ போட முடியும். அடுத்து விழுதுகளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா எப்படி போட்டு நல்லா அப்படியே வாய்க்கு ருசியாக கருவாடு, முட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். மாமா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு 6 மணி லைவில் வந்து உருட்டுவார். அக்கா வந்து அங்கே போயிருக்கு, ஒரு பிஸ்னஸ்க்காக போயிருக்காங்க. பிஸ்னஸ் முடிச்சுட்டு வந்தவொடனே மாமா வெள்ளையை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்குவார். அதனால் அவங்க குடும்பம், அவங்க பழக்க வழக்கம், அவங்க இப்படி தான் வந்து ஊர் மேலே போவாங்க. ஊர் மேலே விட்டு தான் இவரும் சம்பாதிப்பாருங்கிறது அவங்களுக்கு குறிய ஒரு 25 வருஷம் பழக்கமே அதுதான். நமக்கு அது முடியாது. அதனால் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவன் நான் புருஷனா, எனக்கு நான் தாலியாக கட்டி வச்சிருக்கேன். அவன் போய் எவன் கூட போகிறதையும் எவளையும் கூட்டு வந்து வைக்கிறதுக்கு நான் கவலைப்படுறதுக்கு எனக்கு என்ன? என் கூட நீ வாழ்றியா? மாதம் எனக்கு காசை வைக்கணும், வச்சுட்டு வேலையை பாரு. சரியா? வீடை வாங்கி தரேன் இருக்க. 2வது எனக்கு மாதம் ஆனால் உனக்கு சோறாக்கி போடுறதுக்கும், உனக்கு படுக்கிறதுக்கும், உனக்கு குடிக்கிற கம்பெனி கொடுக்குறதுக்கு தான் எனக்கு நீ காசு கொடுக்குற. மற்றபடி ஒன்றும் கிடையாது. 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று. ஓகே, பாய். நைட் 9 மணி லைவில் சந்திக்கலாம்.